எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அவர் துணையாக இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அநேக காரியங்களை அப்புறப்படுத்தி நம்முடைய எல்லைக்குள் வர வேண்டிய நிறைவான காரியங்களை தேவனே உதிக்க பண்ண போகிறார். என கண்பானவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதோ ஒரு இருள் சூழ்ந்து விட்டது. ஏதோ ஒரு இருள் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வது, எங்கே செல்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லையே, ஏதோ ஒரு அடிமைத்தனம் எங்கள் சந்ததியை வாதிக்கிறது என்று உங்கள் மனதிலே ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய அங்கலாய்ப்பை உங்களை விட்டு நீக்குவார். அதற்கு பதிலாக தேவனாகிய கர்த்தர் துணை நின்று அவர் செய்யும் காரியத்தை தான் வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரியதான ஒரு கேள்வி, தேவனை நேசிக்கிறதான தேவ ஜனங்க நடுவிலே காணப்படுகிற காட்சிகள் தான். என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய தேவன் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னதான் நிகழ்ந்தது? யார் நிமித்தமாக இந்த தீங்கு வந்தது? வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது உன் சத்துருக்களை விலக்கினார், சத்துருக்களை விலக்கினார், ஆக்கினிகளை அகற்றி போட்டார். முடிந்து விட்டது, முடிந்து விட்டது. இனி வரப்போகிற காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். நான் கூட இருப்பேன், உங்கள் எல்லைகளிலே உலாவி வருவேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன். தீங்குகளை ஏற்படுத்துகிறதான சத்துருக்களின் செயல்களை முறித்து போடுவேன். அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்வை துளிர்க்க வைத்து என்னுடைய சாட்சிகளாக என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்கள் எல்லைகளிலே நிறைவானதை கொடுக்கத்தக்கதான ஒரு காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் துவண்டு விடுவார்கள், தடுமாறுவார்கள், ஏன் என்று கேள்விகளை கேட்பார்கள். இவருடைய வாழ்வில் நிகழ்ந்த காரியம் அநேக தீங்குகளினாலே மூடப்பட்டிருந்த நிலைமை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தீங்கை தான் கர்த்தர் அகற்றுகிறார். சரி, சத்துருவினால் உண்டான தீங்குகள் எவனமாக இருந்தது என்று சொல்லி செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கேளுங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனத்தின் நடுவிலே 3 விதமான காரியம் இனி உங்களுக்கு வர வேண்டும், அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள், அவர்களால் கம்பீரிக்க முடியவில்லை, கம்பீரத்தோடு கூட இருக்க முடியவில்லை. ஏதோ ஒரு காரியம் அவர்கள் கம்பீரத்தை பறித்ததாக வேதம் சுட்டி காட்டுகிறது. மறுபக்கத்திலே இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், இன்னும் சொல்லுகிறார் மகிழ்ந்து கலிகூறுங்கள். இந்த 3 காரியமும் தேவ ஜனத்தின் நடுவிலிருந்து அது மாற்றப்பட்டிருக்கிறது.
ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கம்பீரித்து பாட வேண்டும், கம்பீரித்து பாட வேண்டும். பல நாட்களாக கம்பீரமான ஒரு வாழ்வு எனக்கு என்று வரும் என்று உங்கள் மனதிலே ஒரு எண்ணம் எழத் தொடங்கியது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த கம்பீரத்தின் வாழ்வை நமக்கு கொடுக்க போகிறார். சரி, தேவ ஜனங்கள் கம்பீரத்தோடு கூட இருக்கும்போது சத்துருக்கள் புறப்பட்டு வந்து, பொல்லாத தீவினைகள் புறப்பட்டு வந்து கம்பீரத்தை கெடுக்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் கலங்கி பயப்பட்டார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கம்பீரமாய் இருக்க வேண்டிய ஜனத்தை சபிக்கப்பட்ட பெலிஸ்தியர்கள் புறப்பட்டு வந்து கம்பீரத்தை கலங்க பண்ணுகிறார்கள். சத்துருக்களாகி அவர்கள் கலக்கத்தை ஏற்படுத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு சோகம் முன்பாக வந்து நிற்கிறது. பல நேரங்களில் நாம் கம்பீரமாகத்தான் இருப்போம். ஏதோ ஒரு சத்துரு புறப்பட்டு வருகிறான், ஏதோ ஒரு வடிவங்களிலே புறப்பட்டு வருகிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக புறப்பட்டு வருகிறது. அதை பார்க்கும்போது உங்களுடைய கம்பீரம் இழக்கப்பட்டவர்களாக இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஐயா, நான் நன்றாக ஜெபிப்பேன், தேவனுடைய சமூகத்தையே நான் காத்திருப்பேன், தேவனையே நான் துணையாக இருந்து தேவன்தான் எனக்கு தஞ்சம் என்று அறிக்கையிடுவேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய கம்பீரம் கலக்கமாக இருக்கிறது, கம்பீரம் கலக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் நீங்கள் கம்பீரித்து பாட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் முடக்கப்படுவார்கள், எழும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். சிறகு ஒடிந்த ஒரு பறவையை போல் இனி பறக்க முடியுமா என்று கேட்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய மனதுருக்கம், இரக்கம் உங்கள் எல்லைகளிலே உங்களை பலப்படுத்த போகிறது. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மகிழ்ச்சியின் காலம், ஒரு கம்பீரத்தின் காலத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனம். நீங்கள் யார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் யார்? உன்னதமான தேவனை அறிவித்தவர்கள். நீங்கள் யார்? தேவனை மகிமைப்படுத்தியவர்கள். இன்றோ உங்களுடைய வாழ்வு முடக்கப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். ஒரு கம்பீர வாழ்வை கொடுத்து நிறைவாய் நடத்த போகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் ராஜா அன்றைக்கு மிகப்பெரிய கலக்கத்தோடு கூட காணப்பட்டான். எவ்விதமான ஒரு கலக்கம்! சபிக்கப்பட்ட பெலிஸ்திய கோலியாத் வந்து சொல்லுகிறான், இனி உங்களுடைய வாழ்வு துளிர்க்காது, என்னோடு யுத்தம் பண்ணி உங்களால் ஜெயிக்க முடியாது என்று அவன் சொல்லிக்கொண்டே வந்தான். இப்படித்தான் சில சவால்கள் உங்களுடைய கம்பீரத்தை கெடுக்கிறது. சில காரியம் உன்னால் ஜெயிக்கவே முடியாது, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி விட்டது. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அந்த சோகத்திலிருந்து ஒரு கம்பீரத்தை பிறக்க வைப்பார், பிறக்க வைப்பார். நடந்தது என்ன? கோலியாத் பேசினதை தேவன் கவனித்துக் கொண்டே இருந்தார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக கம்பீரத்தை கெடுத்த அந்த கூட்டத்தை தேவன் கவனித்துக் கொண்டே இருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. ஏன்? ராஜாதி ராஜா கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க போகிறார். சத்துருக்களை அகற்றிவிட்டார். தீங்கன்கள் உங்களுடைய எல்லைகளை விட்டு மாற்றப்பட போகிறது. கோலியாத் எழும்பினது உண்மைதான். அவன் கொக்கரித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய கொக்கரிப்பை தேவனாகிய கர்த்தர் அடங்க பண்ணினார். அதற்கு பதிலாக வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது
நடந்த காட்சிகள் 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறையாக பாடினார்கள். அன்று இஸ்ரவேல் நடுவிலே கெம்பீரத்தை கெடுத்தவனுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பெலிஸ்தியனை கொன்ற பின்பு ஒரு வரலாறு தொடங்கப்படுகிறது. என கண்பானவர்களே, பெலிஸ்தியன் பேசின பின்பு நடந்த காட்சிகள் வேதாகமத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவன் மரித்தான். அன்று இருக்கிற அநேகர் மகிழ்ந்து களிகூறுதலோடு மிகுந்த கம்பீரத்தோடு ஆடல் பாடலோடு கூட அந்த நகரத்திலே உலாவி வந்தார்கள். இப்பொழுது யோசித்து பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஆடல் பாடல்கள் ஒன்றுமில்லாமல் கலங்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதே இடத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆர்ப்பரிப்பின் செய்தியை ஏற்படுத்தி விட்டார். கம்பீரத்தை கர்த்தர் கொடுத்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் வியாபாரத்தில் ஒரு துயரமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கம்பீரம் போய் ஏதோ ஒரு காரியத்தில் உடைக்கப்பட்ட நிலைமையிலே தத்தளிப்போடு கூட இருக்கிறீர்கள். கம்பீரம் எப்படி வரும்? இந்த கம்பீரத்தை தேவன் எப்படி உருவாக்குவார் என்றே நீங்கள் யோசிக்கிறீர்கள். ஒரு பக்கம் வியாதியினால் வந்த கலக்கம், மறுபக்கத்தில் கடன் பாரத்தினால் வந்த கலக்கம், நண்பர்களால் வந்த கலக்கம். உங்கள் கம்பீரம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உடைய கையை பிடித்து சொல்கிறார், இனி வருகிற நாட்களிலே ஒரு புதிய கம்பீரம் பிறக்க போகிறது. கம்பீரத்து நிற்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். என கண்பானவர்களே, ஆண்டவர் விரும்பினது என்ன? நீங்கள் கம்பீரித்து மகிழ வேண்டும், கம்பீரித்து பாட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். நடந்தது. கோலியாத்தினுடைய எல்லா காரியங்களையும் தேவன் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த ஜனத்தை தேவன் கம்பீரத்தோடு நடக்க பண்ணினார். இன்னும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கம்பீரம் வருமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அன்று வந்திருக்கும் என்று சொன்னால் ஏன் இனி நம்முடைய வாழ்க்கையில வராது? கேளுங்கள் பிரியமானவர்களே. ஒரு நாளிலே ஒரு அன்பு சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையை நேரிட்ட காரியங்களை சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான ஒரு பிழை நிமித்தமாக கம்பீரம் பறிக்கப்பட்டது. அந்த சகோதரன் சொன்ன காட்சிகள், கம்பீரம் பறிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டு கிடந்தார். அந்த சகோதரனை சந்தித்து அவருக்கு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி, உங்களுடைய பிழைகளை நீங்கள் உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தபடியினால் ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் உங்களை கம்பீரத்திற்கு நேராக நடத்துவார் பிரதர் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்துவிட்டேன். காலங்கள் உருண்டோடினது, வருடங்கள் உருண்டோடினது. ஒரு நல்ல ஒரு செய்தி புறப்பட்டு வந்தது. அந்த சகோதரனை சந்திக்கும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், பிரதர், இனி என்னுடைய வாழ்க்கையிலே கம்பீரம் வராது என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் இரட்டிப்பான ஒரு கம்பீரத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? உடைய வாழ்க்கையிலே கம்பீரம் போனதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் வந்து கம்பீரத்தின் வாழ்வை தாரும் ஆண்டவரே என்று அவரை நோக்கி கெஞ்சும் போது, அவரை நோக்கி நாம் முறையிடும் போது, அவரை நோக்கி அழும் போது, அவரையே நாம் சார்ந்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே கம்பீரத்தை தேவன் ஏற்படுத்துவார். பல நேரங்களிலே மனிதர்கள் கம்பீரத்தை உருவாக்குவதற்காக அநேக காரியங்களை திட்டமிடுவார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கம்பீரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கம்பீரித்து பாடு. கலங்கின நிலைமையில் புலம்பிக் கொண்டிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்க நடுவிலே 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கம்பீரிக்க தொடங்கினார்கள். முழு இஸ்ரவேலரும் கம்பீரித்தார்கள். ஆர்ப்பரிப்போடு கூட காணப்பட தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார்.
சரி, ஆண்டவராகிய தேவன் நம் நடுவில் இருக்க போகிறார். தீங்கை உண்டாக்குகிற, கலக்கத்தை உண்டாக்கி நடுங்க வைக்கிற சத்துரு அகற்றப்பட போகிறார். இரண்டாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவர் விரும்புகிற காரியம் என்ன? ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். இது எத்தனை பெரிய ஆச்சரியம்! சரி, நம்முடைய ஆர்ப்பரிப்பை அநேக வடிவங்களிலே சத்துரு தடுக்கும்படியாக அநேக காரியங்களை உருவாக்குவான். பல தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஆர்ப்பரிப்போடு கூட அவர்கள் செய்கிற காரியத்தில் பரவசமாக இருப்பார்கள். இந்த பரவசத்தை பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு தடுத்து நிறுத்தும்படியாக அநேக காரியங்களை உருவாக்குகின்றன. ஆனால் வாக்குத்தத்தத்தின் சந்ததியே, வாக்குத்தத்தத்தின் சந்ததியே, தேவனாலே முன்குறிக்கப்பட்ட சந்ததியே, தேவனையே சார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இனி வருகிற நாட்களிலே நீங்கள் ஆர்ப்பரித்தே ஆக வேண்டும். ஆமென். உங்களை ஆர்ப்பரிக்க விடாமல் ஏதோ ஒரு காரியம் தடுத்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சத்துருவின் செயல் தடுத்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் திட்டமிட்டபடி கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிறார். தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சற்று நீங்கள் கவனிக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை தொடங்கி நடத்தி கொண்டிருப்பார் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் சரியாக நேர்த்தியாக நடத்தத்தான் செய்வார். சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் எதிராக இருப்பதை குறித்து நீங்கள் முறுமுறுத்து விடாதீர்கள். தேவனை குறை சொல்லி விடாதீர்கள். தேவனை தப்பாக புரிந்து கொள்ளாதீர்கள். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நித்திய கண்மலையானவர். அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடியவர். இந்த தொலைக்காட்சியை யூடியூப்பில் கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் தேவனை துக்கப்படும்படியாக முறுமுறுத்து கொண்டிருப்பீர் என்று சொன்னால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற நிந்தைகள் தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு வந்திருக்கிறதான அவமானம் தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டம் தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற போராட்டம் தேவனுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கு வடிக்கிற கண்ணீர் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய தேவை பெரிதாய் இருக்கிறது தேவனுக்கு தெரியும். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் சில நேரத்தில் அமைதியாக இருப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் எதையோ எனக்கு சரியாய் செய்ய போகிறார், சரியாய் செய்ய போகிறார். இப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அன்று தேவனால் முன்குறிக்கப்பட்டு நடத்தப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ பட்டணம் ஒன்று இருக்கத்தான் செய்தது. சரி, இந்த எரிகோ பட்டணம் திடீரென்று உருவாகி வரவில்லை, முன்பாகவே இருக்கிறது. உங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு காரியம் அநேக நாட்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. பிரதர், கவலையே படாதீங்க. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் ஆர்ப்பரிக்கிற ஒரு காலம். சரி, அந்த எரிகோ பட்டணத்தை பார்த்தபோது யோசுவா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில எத்தனை எரிகோ வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், எல்லா பகுதியும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்த போது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என கண்பானவர்களே, எரிகோ பட்டணத்திற்கு முன்பாக நின்று அவர்கள் கலங்கினவர்களாக நிற்கிறார்கள். என்ன செய்ய போகிறோம்? இந்த பெரிய பட்டணத்தை எப்படி நாம் தாண்ட போகிறோம்? இந்த காட்சிகளை கவனித்து பாருங்கள். ஏன் கர்த்தர் இப்படி நடத்துகிறார்?
நீங்க கேட்பீங்க, எதற்காக தேவன் இப்படி நடத்துகிறார், தேவன் ஏன் இந்த பாதையில் நடத்துகிறார்? அதை நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எப்படியும் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர், அவரால் முடியாது ஒன்றுமில்லை. சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அன்று அவர்களை ஆர்ப்பரிக்க விடாமல் எரிகோ கோட்டையானது ஒரு தடையாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆர்ப்பரிப்பை தடுக்கும்படியாக ஏதோ ஒரு எரிகோ கோட்டை, இன்றைக்கு அந்த எரிகோ கோட்டையை தேவன் உடைக்க போகிறார். அதற்கு பதிலாக ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார். அது எப்படி நடக்கும் பிரதர்? ஆண்டவர் எளிதாக சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் ஒரு முறை சுற்றி வாருங்கள். அவர்கள் சுற்றி வந்தார்கள். இவ்வண்ணமாக கடைசி முறை வந்தபோது 7 முறை வேக வேகமாக சுத்த ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? அதை குறித்து யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். 7ஆம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் வழக்கமாக தேவன் சொன்னதை இவர்கள் செய்து வந்தார்கள். 7ஆம் நாளிலே ஆண்டவராகிய தேவன் கொஞ்சம் வேகப்படுத்துகிறார். இந்த காரியத்தை செய்த போது ஆர்ப்பரிப்பு அங்கே அவர்களுக்குள் புறப்பட ஆரம்பிக்கிறது. எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிப்புகளை ஏற்படுத்தின போது தேவனாகிய கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரியதான பட்டணம் எவனமாக இடியும், எவனமாக தாண்ட போகிறோம், எவனமாக அதை இடிக்க போகிறோம் என்று அவர்களுக்குள் ஒரு எண்ணம் உண்டானது. பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் நாம் யோசிப்போம். சரியா, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதையா, இருந்துட்டு போகட்டும் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். எரிகோ இருந்துட்டு போகிறதை தேவன் விரும்பவில்லை. மன சலிப்போடு கூட சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறது, இருந்தா இருந்துட்டு போகட்டும். இல்லை 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 இல்லை, அந்த எரிகோ உடைக்கப்பட்டே ஆக வேண்டும். ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் விட்டுவிட்டால் மறுபடியும் ஒரு எரிகோ தோன்றிவிடும். அந்த எரிகோ தகர்க்கப்பட்டாக வேண்டும். அதற்கு ஆண்டவர் அவரிடத்தில் எதிர்பார்த்தது, ஆர்ப்பரியுங்கள், எக்காலங்களை ஊதுங்கள். தேவனுடைய ஆலோசனையின்படியாக தெளிவாய் அவர்கள் செய்தார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை முன்குறித்து சரியாகவும் நேர்த்தியாகவும் நடத்துகிறவர், நம்முடைய பட்சத்திலிருந்து கிரியை செய்கிறவர். இனி நீ தீங்கை காண்பதில்லை. அவர்கள் அவனமாக சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி ஆர்ப்பரித்த போது ஒரு ஆர்ப்பரிப்பு பிறக்க ஆரம்பித்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி வருகிற நாட்களிலே நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒரு தடையை குறித்து உங்களுடைய ஆர்ப்பரிப்பை விட்டுவிட்டீர்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்தை விட்டுவிட்டீர்கள். ஆர்ப்பரித்த அந்த நேரத்தில் எரிகோ இடிந்து விழுந்தது, மகிழ்ச்சி பிறந்தது. இப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்து கொண்டே இருப்பார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், கலங்கத்தை ஏற்படுத்தி தடைகளை ஏற்படுத்தின எரிகோவை தேவன் தகர்த்தார், உடைத்தார். தேவ ஜனங்களுக்கோ வழிகளையும் பாதைகளையும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! இன்றைக்கு ஒரு புதிய பாதை திறக்கப்பட போகிறது. நன்மையான காரியத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆர்ப்பரிப்போடு கூட இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். 3வது செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, மகிழ்ந்து கலிகூற வேண்டும், மகிழ்ந்து கலிகூற வேண்டும், உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு. என கண்பானவர்களே, பல நேரங்களிலே சத்துரு இந்த மகிழ்ச்சியை திருடி விடுகிறான். தேவ ஜனத்தின் நடுவிலே புறப்பட்டு வந்து ஏதோ ஒரு வினைகளை நிகழ்த்துகிறான். ஏதோ ஒரு காரியத்தை ஒரு விஷம் போல் கலக்கிவிட்டு போய்விடுகிறான். தேவ பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம். ஆனால் அந்த ஜனத்தை கலக்குவதற்காக பொல்லாத ஆவிகள் பல நேரங்களில் பல வடிவங்களிலே உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்க வருகிறது, திருட வருகிறது, அழிக்க வருகிறது,
பறிக்க வருகிறது. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் இனி உங்களோடு கூட இருக்க போகிறேன். இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நீங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியாக நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் அன்று அந்த ஜனத்திற்கு சொன்ன வண்ணமாக இன்றும் உங்களுடைய கையை பிடித்து சொல்கிறார், இனி நீ தீங்கை காண்பதில்லை, மகிழ்ந்து கலிகூறு, தீங்கை காண்பதில்லை என. கண்பானவர்களே, யூதயாவில ராஜாவாக யோசபாத் அரசாண்ட நாட்களில் நடந்த காட்சிகளை கவனித்து பாருங்கள். இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு காரியம் நிகழ்கின்றன. அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கேட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். அன்று யூதயாவிலே ராஜாவாக யோசபாத் இருக்கிற காலகட்டங்களில் அம்மோன் புத்திரர், மோவாபியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள் இவர்கள் புறப்பட்டு வந்து ஒரு வினைகளை ஏற்படுத்தி சுதந்திரத்தை பறிக்கும்படியாக அவர்களுக்கு முன்பாக புறப்பட்டு வந்து விட்டார்கள். இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். வருவதாக அல்ல, வந்து விட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் வந்து விட்டது, உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. சில காரியத்து நிமித்தமாக நீங்கள் மலைத்து போயிருக்கிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சி இழக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யனே தெரியல. அன்றைக்கு யோசபாத் சொல்கிறார், என்ன செய்யணும் தெரியல, எங்களுக்கு பலனும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவர் தத்தளிப்போடு கூட அழுகையோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறார். பல நேரங்களில் நாம் என்ன செய்யணும் நமக்கு தெரியாமல் இருக்கும் போது தேவன் நமக்காக செய்வார். அதுதான் அதனுடைய அர்த்தம். நமக்கு என்ன செய்யனே தெரியாது, தேவன் செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆனால் யாருக்கு செய்வா, அதைத்தான் நீங்க கவனிக்கணும். யோசபாத் ஜெபிக்கவில்லை என்றால், யோசபாத் ஜெபிக்காமல் துதிக்காமல் இருந்திருப்பார் என்றால் தேவன் செயல்பட்டிருக்க மாட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுவதற்காக உங்களை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் பிள்ளைகள் என்னை நோக்கி பார்ப்பார்களா என்று தேவன் நம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யோசபாத்திற்கு வந்த அந்த துயரமான செய்திகளுக்கு நடுவிலே யோசபாத் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்கள், எதை சார்ந்திருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அதே அதிகாரத்தில் சுதந்திரத்தை பறிக்கும்படியாக வந்த இந்த 3 கூட்டத்தினரையும் தேவனாகிய கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை உருவாக்கினார். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சற்று கவனியுங்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். இங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, மகிழ்ச்சியோடு. இதைத்தான் நீங்க கவனிக்கணும். மகிழ்ச்சி இல்லாமல் கலங்கி கொண்டிருந்தார்கள், பயந்தார்கள். இப்பொழுது மகிழ்ச்சியோடு கூட காணப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்து சத்துருக்களை விலக்கி இவர்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கினார். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவில் இருக்க போகிறார். இனி நீ தீங்கை காண்பதில்லை. தீங்கை உண்டாக்க நினைத்ததான அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், கிழக்கு தேசத்தார், இந்த 3 கூட்டத்தினரையும் தேவன் அகற்றினார். இவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்பினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வு உங்களுக்கு உதிக்கும் என்று ஒரு நம்பிக்கை எழட்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். சில நேரங்களில் நம்ம பரிதாபமாக இருப்போம். நம்முடைய ஆண்டவர் எங்கேயோ போயிட்டார் போல, நம்முடைய தேவன் எங்கேயோ போயிட்டாங்க போல அப்படி நம்ம நினைப்போம். இல்லை இல்லை இல்லை,
நம் நடுவில் தான் இருக்கிறார், நம்மோடு கூட நடக்கிறார். பிரதர், நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிரதர். அப்ப வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க? நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கும், அதுதான் உண்மை. நீங்க அனுபவிக்க வேண்டும். ஏதோ சாதாரணமாக ஆலயத்திற்கு போனோம், உங்க மனதில் ஒரு திருப்தி, ஒரு மிஷனரிக்கு காணிக்க கொடுத்தோம், இரண்டாவது ஏழைகளுக்கு உதவினோம். சிலர் சொல்வார்கள் ஏழைகளுக்கு உதவினோம், மிஷனரிகளுக்கு காணிக்க கொடுத்தோம், இதெல்லாம் நல்லது. நீங்கள் தேவனோடு கூட இருந்தீர்களா? அதுதான் முக்கியம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? அதுதான் முக்கியம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பிறக்கத்தான் செய்யும். அன்று 3 கூட்ட சத்துருக்களுக்கு நடுவிலே எருசலேமுக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு கூட போனார்கள் என்று 2 நாளாகமம் 20:27 சொல்கிறது. என கண்பானவர்களே, உங்களுடைய பயணம் மகிழ்ச்சியோடு கூட இனி தொடங்க போகிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு கூட எனக்கு ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாக போகிறது. மகிழ்ச்சியோடு கூட களி கூறுதலோடு என்னுடைய காரியங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. என கண்பானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் நம் நடுவில் இருக்க போகிறார். இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அமைதியாக இருந்திருக்கலாம். இனி உங்களோடு கூட இருந்து அவர் கிரியை செய்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நம்ம எல்லாருமாக ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கம்பீர வாழ்வை ஏற்படுத்துங்கப்பா, ஒரு ஆர்ப்பரிப்பை உண்டாக்குங்கப்பா, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுங்கப்பா. இவர்களோடு கூட இருந்த தேவன் கிரியை செய்யுங்க ராஜா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, என்னோடு கூட இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்திருங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கம்பீரம் இல்லையே, ஒரு மகிழ்ச்சியோடு கூட இருக்க முடியவில்லையே, நிறைவானதை பார்க்க முடியவில்லையே, ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலையும் பெருகிக் கொண்டிருக்கிறதே, சத்துருக்களும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்புகிற இவர்களை தேவன் நாமே தப்புவித்து விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனே, இவருடைய துயரங்களை இவர்களை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. இவர்களுக்கு ஒரு சமாதான ஒரு வாழ்வு உருவாகட்டும் ஆண்டவரே. நிறைவானதை பார்க்கட்டும் ஐயா. வியாதியினால் வந்த துக்கங்கள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பாரத்தினாலும் நெருக்கங்களினாலும் வந்த எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இவருடைய குடும்பங்களுக்கு எதிராக செய்யப்பட்டதான தீவினைகள் இயேசுவின் அக்கினியின் வல்லமையினால் சுட்டெரிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஐயா, திரியேக தேவனே, திரியேக தேவனே, இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை இவர்கள் மேல் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய கிருபையும் தயவும் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கம்பீர வரட்டும், ஆர்ப்பரிப்பு வரட்டும், மகிழ்ச்சி பிறக்கட்டும் ஐயா. இவர்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியங்களிலிருந்து இவர்களை தூக்கி எடுத்து மகிழ்ச்சியாக்குங்கப்பா. நிறைவானதை கண்டு உம்முடைய நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அன்னாளை போல அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் உங்களுடைய கற்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். உங்க தடைகளை எல்லாம் நீக்க போகிறார். தேவனுடைய கரம் செயல்பட போகிறது. தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் மகிழ்ந்து களிகூற போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் விலகட்டும், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். வேதனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேவனே, இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வல்லமை தொடட்டும், உம்முடைய வல்லமை தொடட்டும், உம்முடைய வல்லமை தொடட்டும் ஆண்டவரே. இவர்கள் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்கி ஒரு மகிழ்ச்சியாக்க போகிறதற்காக நன்றி அப்பா. இழந்தவைகளை திரும்ப பார்க்கட்டும் ஐயா. தேவனே, இவர்களை விட்டு விலகி சென்ற சில ஆசீர்வாதங்கள் அது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நாம மகிமைக்காக இவர்களுக்கு கிடைப்பதாக. இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரகாசிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க கிருபை இவர்களை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி,
1E பார் 280 போல்பேட்டை வெஸ்ட், மீலவிட்டான் ரோட், தூத்துக்குடி.